என் தமிழ் மக்களே, இது கொஞ்சம் முக்கியமான பதிவு. அதாவது இப்போ என்னடா தண்ணியை காட்டுறான்னு பார்க்கிங்க. அதாவது உங்கள் வீட்டில் உள்ள அடையில் வச்ச கோழியில் அடை வச்சதோ இல்லை இன்குபேட்டரில் அடை வச்ச கூமுட்டைகள், அதாவது 10 நாள் கழித்து அதில் கரு பிடிக்கலன்னா அந்த முட்டையை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இப்படி தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து நம்மளுடைய கோழிகளுக்கு அதை வந்து வைக்கலாம். ஏன்னா அது மிகவும் புரோட்டீன் சத்து உள்ளது. நம்ம அந்த முட்டையை தூர தான் போடுவோம். ஆனால் அது தூர போடுறது வந்து தேவையில்லாதது. அதை தூர போடுற முட்டையை இப்படி நீங்கள் கலக்கி கோழிகளுக்கு வைத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கும் கோழிகளுக்கும் இது நல்ல ஒரு புரோட்டீன், இது நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும். இந்த க்ரோவிபெக்ஸ்லாம் கொடுக்காங்க. நீங்கள் அதெல்லாம் 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இந்த முட்டைகளை நீங்கள் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல வான்கோழிகள்லாம் நல்லா வளரும். நாட்டுக்கோழிகளும் நல்லா வளர்ச்சி இருக்கும். அதுதான் இப்போ என்னோடய வீடியோவில் பார்க்கிங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த வாத்துக்கு அதை வைக்கேன். வாத்து நல்லா வந்து விரும்பி குடிக்கும். அது குஞ்சுகளுக்கு நான் கொடுத்துருந்தேன். அந்த குஞ்சுகளெல்லாம் குடித்து நல்லா காலி பண்ணிவிட்டு இந்த சைஸான குஞ்சுகளுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி முட்டையை போட்டிங்கன்னா இது நல்ல வளர்ச்சி இருக்கும் வான்கோழிகளுக்கெல்லாம். அடுத்தது பாருங்கள், இதுலேயே இந்த வான்கோழி குஞ்சுகளுக்கு வச்சுருக்கேன். அது பாருங்கள், அந்த வான்கோழி குஞ்சு இப்படி அழகாக குடிக்க பார்த்தீங்களா. இந்த வான்கோழி குஞ்சுகளை இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா, தூர போடுற முட்டையை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வான்கோழி குஞ்சு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் ஒருபோதும் அந்த முட்டையை வந்து நீங்கள் தயவுக்கு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே அப்படி மதிப்பு கூட்டுதல் பண்ணி அப்படி இது பண்ணணும். அப்படியே ரொட்டேஷன் பண்ணணும். இருக்கிற வேஸ்ட்டை வச்சு இது பண்ணணும். அப்படியே ஒரு கோழி பண்ணையை நம்ம உருவாக்கணும்னா நமக்கு அது லாபகரமாக இருக்கும். ஸோ வீணான செலவுகள் அதை வாங்கி போடுறது இருக்கிறது வேஸ்ட் அப்படி நம்ம போட்டு நம்ம கோழி பண்ணையை லாபகரமாக மாட்டலாம். இப்படி பண்ணால் தான் கோழி பண்ணையும் லாபகரமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் செயல்படுங்கள். நன்றி.